ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் என்னோடய வீடியோஸ்லாம் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ வாங்க இன்றைக்கி ஒரு சட்னி ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கிற ஒரு கொத்தமல்லி சட்னி சூப்பராக இருந்தது. ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க. மல்லி விதை சேர்த்துட்டு இதெல்லாம் லைட்டாக ப்ரௌன் ஆகுந்தாட்டியும் நல்லா வறுத்துருங்க. அதுக்கப்புறமா 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, 2 வத்தல் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு என்ன வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா, வத்தல் ரெண்டுமே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா வதங்கணும். தக்காளி குழையிற அளவு வதங்கணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளியை. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி வதங்குறதுக்கு. மூடி போட்டு தக்காளியை நல்லா வேக வச்சுக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசலாம் போனால் அந்தளவுக்கு நல்லா வதக்கணும். ஸோ கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் தக்காளி வேக வேண்டியதுக்கிட்டே. ஸோ திரும்ப நான் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கழுவி தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சுருக்கிறேன் கொத்தமல்லி அண்டு புதினா ரெண்டையுமே சேர்த்துருக்கேன். ஸோ உங்களோட கொத்தமல்லி மட்டும் இருந்தால் அதை மட்டும் சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக புதினா இருந்துச்சு, ஸோ அதையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொத்தமல்லி வந்து சுருங்கி வர அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வந்து வதக்கிக்கோங்க. போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். வதக்கிட்டு அப்படியே ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கிற ஒரு கொத்தமல்லி சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த அளவுக்கு வதக்கினா போதும். அதுக்கப்புறம் அதை அப்படியே ஆற வச்சுருங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் திப்பியாக வேணால் அந்த மாதிரி கூட அரைச்சிக்கோங்க. இல்லை நைஸாக வேணால் அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு உப்பு எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ வழக்கம் போல் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து கொட்டிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து வெங்காயமே தேவையில்லை, தக்காளி கொத்தமல்லி தான் தேவை. ஸோ வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிதான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். ஸோ நல்லா சாஃப்டான இட்லிக்கு இந்த கொத்தமல்லி சட்னி ப்ளஸ் தேங்காய் சட்னி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டடா, பாய்.